ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. ஹெரட், ஹெரடி, ஹெரடீம். ஹெரட் என்று சொன்னால் ட்ரெம்பிள், நடுங்குதல். எழுதப்பட்ட வசனத்தை எழுதப்பட்ட வண்ணமாகவே எழுதப்பட்ட நோக்கத்தின்படியே பார்த்து படித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்குகிறவன் ஹெரடி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக, ஹெரடியாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஷலோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. ஹெரட், ஹெரடி, ஹெரடீம். ஹெரட், ஹேத், ரேஷ், டாலத். உயிரெழுத்துக்களோடு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹேத் காமெட்ஸ், ரேஷ் செரே, டாலத். ஹெரட். ஹெரட் என்று சொன்னால் ட்ரெம்பிள், நடுங்குதல் என்று பொருள். நடுங்குதல் என்று சொன்ன உடனே அதிகமான குளிரினால் வரக்கூடிய நடுக்கம் என்பது பொருள் அல்ல. ஏசாயா 66:1-2 வசனங்களில் இந்த ஹெரட் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் மூலமாக யூதா ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. நீங்கள் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவீர்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? எப்படி கட்ட முடியும்? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னுடைய கரம் தான் நீங்கள் பார்க்கிற அத்தனை அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தது. நானே இவைகளை உண்டாக்கினேன். நான் பெரிய தேவன். அதுதான் இங்க சொல்ல வருகிறார். உங்களால் நான் எவ்வளவு பெரியவர் என்பதை கற்பனை செய்ய முடியாது, விவரிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அதாவது வசனத்திற்கு நடுங்குதல், அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவன். One who obeys the word of God. ஹெரடி, ப்ளூரல்ல ஹெரடீம், பன்மை. வசனத்திற்கு நடுங்குதல் என்பதனுடைய பொருள் என்ன? தானாக வசனத்தை வைத்து சொந்தமாக தன்னுடைய ஆதாயத்திற்காக வசனத்தை வியாக்கியானம் செய்யாமல் இருக்கிறவருக்கு பேரு ஹெரடி, நடுங்குகிறவன். வசனத்தோடு எதையும் கூட்டாமல் இருக்கிறவன் ஹெரடி, நடுங்குகிறவன். வசனத்திலிருந்து எதையுமே வெளியே எடுத்து விடாமல் இருக்கிறவன் ஹெரடி, நடுங்குகிறவன். எழுதப்பட்ட வசனத்தை எழுதப்பட்ட வண்ணமாகவே எழுதப்பட்ட நோக்கத்தின்படியே பார்த்து படித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்குகிறவன் ஹெரடி. அதுதான் வசனத்திற்கு நடுங்குதல். நீங்கள் என்ன நினைக்க கூடாது என்று சொன்னால், வேதத்திற்கு முன்பாக இப்படி நடுங்கிக் கொண்டு நிற்பது என்பது பொருள் அல்ல. வசனத்தை மிக தெளிவான கண்களோடு, நல்ல அருமையான பார்வையோடு, அப்படி என்று சொன்னால் எந்த விதமான பிரிஜுடிஸும் இல்லாம, எந்த விதமான
மற்றவர்களுடைய அதாவது உலக பிரகாரமான தாக்கமோ கல்ச்சரல் அட்டாக்கோ இல்லாமல் அந்த வசனத்தை பார்த்து படித்து புரிந்து அதன்படி நடக்கிறவன் ஹெரடி என்று பொருள்படுகிறது. இந்த வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை பற்றி எஸ்ரா என்ன சொல்லுகிறார்? எஸ்ரா 9:4. அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இஸ்ராவேலுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும், அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு ஹெரடி, கீழ்ப்படுகிற, கடைப்பிடிக்கிற, நடைமுறைப்படுத்துகிற, தங்களுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுகிற, அதான் ஹெரட், ஹெரடி. என்னோட கூட கூடிக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக, ஹெரடியாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதே ஏசாயா 66 அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே ஹெரடி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பவர்களே, அதுதான் ஹெரடி. ஐயோ, அந்த கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே என்கிறதான அந்த உள்ளுக்குள்ள ஒரு பயம், அந்த மனசாட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பயம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை இதை என்னை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை என்கிறதான விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் நடுங்குதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நடுங்குகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு சந்தோஷமாகும்படி காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால் அவருடைய வசனத்திற்கு நாம் நடுங்கும் பொழுது. இஸ்ரவேல் தேசத்திலே இப்பொழுது யூதர்களிலே ஒரு கூட்டம் தங்களை ஹெரடி யூதர்கள், ஹெரடி ஜூஸ் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் கருப்பு நிற உடை அணிந்திருப்பார்கள், தலையிலே ஒரு தொப்பி வைத்திருப்பார்கள், காதலுடைய அந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா முடியெல்லாம் சுருட்டி விடப்பட்டிருக்கும். அவர்கள் யாரோடும் அதிகமாக சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். வேதத்தின்படி நாங்கள் உண்மையாக அப்படியே நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். லேவியராகமத்தில் சொல்லப்பட்டபடி உன்னுடைய தலையின் சைடு முடி, அதாவது ஓரங்களை ஒதுக்காதே, தாடியினுடைய ஓரங்களை ஒதுக்காதே என்கிறதான வசனத்தை கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை முடியை அங்கே அப்படி விட்டு விடுகிறார்கள். கருப்பு நிற உடை அணிந்திருப்பார்கள். ஜீத் ஜீத் என்கிறதான தொங்கல்களை தங்களுடைய வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்க விட்டுக் கொண்டு அவர்கள் நடந்து போவார்கள். அவர்கள் தங்களை ஹெரடி யூதர்கள், ஹெரடி ஜூஸ், அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் பீப்புள். அவர்கள் சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள். ஒருவேளை வெளிப்பிரகாரமாக அவர்கள் சில விஷயங்களை செய்து காண்பித்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வசனத்திற்கு நடுங்குதல் என்பதை வெளிப்பிரகாரமான ஆடைகளிலோ அல்லது தோற்றங்களிலோ உருவங்களிலோ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையாக அதை கடைபிடிக்க வேண்டும். பேச்சிலும் செய்கையிலும் வாக்கிலும் நடக்கையிலும் நாம் ஹெரடியாக, நடுங்குகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நடுங்குகிறவர்களாக, கடைபிடிக்கிறவர்களாக, ஹெரடியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை ஹெரடி. வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய சுய லாபத்திற்காக, சுய ஆதாயத்திற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது.
எழுதப்பட்ட வார்த்தையை எழுதப்பட்ட வண்ணமாகவே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனே, உம்முடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் என்பதை அறிக்கை செய்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹெரடியாக மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை லாமேட். லாமேட் என்று சொன்னால் போதித்தல், டீச், கற்றுக் கொடுத்தல். யார் சிறந்த ஆசிரியர்? யார் கற்றுக் கொடுக்க முடியும்? போதிப்பது என்று சொல்லுவது டிசிப்ளின் பண்ணுவது, ஒழுங்குபடுத்துவது, அவர்களை ட்ரெயின் பண்ணுவது, பயிற்சி கொடுப்பது. ஞானிகளின் வாக்கியங்கள் காற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் உம்மால நியமிக்கப்பட்ட போதகர்கள் என்னை லாமட் செய்யட்டும், என்னை ஒழுங்குபடுத்தட்டும்.